உன்னை பார்த்த கோவத்துல அண்ணன்னு கூட பார்க்காம தாறுமாறா விளையாடி அவனை தோக்கடிச்சிட்டேன். ஆனா இதுல ஒரு வேடிக்கை பாத்தியா? கபடியில தோத்தவன் அவன். ஆனா வாழ்க்கையில ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான். ஆனா கபடியில ஜெயிச்சனா உன்ன மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில தோத்துட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. உன் தொல்லை இல்லாம உன் முகத்தை பார்க்காம ஒரு 6 மாசம் எனக்கு நிம்மதி. ஆனா நீ நான் தோத்து போனது தானே வேண்டியிருப்ப. அப்பதான் உன் பக்கத்திலே இருக்க முடியும்னு பிளான் போட்டிருப்ப. ஆனா உன் வேண்டுதல் பலிக்கல. இல்ல மாமா, என் வேண்டுதல் பலிச்சிருச்சு. நீங்க கபடியில ஜெயிச்சு ஊருக்கு போகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். நீங்க என் பக்கத்திலேயே இருந்து தினமும் உங்க முகத்துல முழிக்கணுங்கிறது தான் என் ஆசை, கனவு எல்லாம். ஆனா அதுக்காக உங்க கனவை விட்டு கொடுக்க சொல்றது நியாயம் இல்ல மாமா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க இஷ்டப்பட்டது நடக்கணும்னு தான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? சத்தியமா உங்க இஷ்டத்துக்கு குறுக்க எப்பவுமே நான் இருக்க மாட்டேன். உங்களுக்காக 6 மாசம் என்ன 6 வருஷம்னாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ராசாத்தி, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன் மாமா. அப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போயிரு. அதான் நீ எனக்கு செய்யற பெரிய உபகாரம். அதுக்கு நீங்க என்ன செத்து போடின்னு சொல்லிருக்கலாம் மாமா. அது ஒண்ணு தவிர உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உயிரை கொடுக்க சொன்னாலும் நான் கொடுப்பேன் மாமா. இப்போதைக்கு இப்படி பேசி என் உயிரை வாங்காம இரு, அது போதும். அம்மா கூப்பிட்டீங்களா? குமரனை வர சொல்லு. புனிதா, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. ஆமா, இவர் ஜெயிச்சு மெடலோட வந்திருக்காரு. இவர் குடிக்க ஏதாவது கொண்டு வர்றதுக்கு. இனி என்கிட்ட தோத்துட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஹேய், இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்க. முதல் படியா இருந்தா பரவாயில்லையே, இது 300வது படி மாதிரி தெரியுது. நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்க, நான் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. நீ கவலைப்படாம இரு, ஆனா அம்மா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உன்னை கூட்டு வர சொன்னாங்க, வா. அம்மா, உன்னை விட சின்ன பையன் இனிய, அவனையே உன்னால ஜெயிக்க முடியல. அப்புறம் நீ எப்படி வெளியில போய் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வருவ? நான் தான் உன்னை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உங்க அப்பா சரியா தான் சொன்னாரு, உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு. நீ தண்டோடா. அம்மா, நான் என்னமா செய்ய முடியும்? நானும் நல்லா தான் விளையாடுறேன். ஆனா இனியும் ஜெயிச்சிட்டேன். என்னடா இவ்வளவு அலட்சியமா சொல்ற? இந்த வாய்ப்பை உனக்கு வாங்கி கொடுக்க நானும் கண்மணி எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா? என்ன கூட விடு, பாவம் கண்மணி. நீ ஜெயிச்சு கபடி போட்டிக்கு போனன்னு எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? அவ எல்லா ஆசையிலயும் மண்ணள்ளி போட்டுட்டு எந்த கவலையும் இல்லாம வந்து நிக்கிற. அம்மா, சும்மா சும்மா திட்டிட்டு இருக்காத. நான் என்ன அடுத்தவங்கிட்ட தோத்துட்டு வந்திருக்கேன்? ஆளாளுக்கு திட்டுறீங்க. இனி யாரு? என் தம்பி தானே, அவங்கிட்ட தான் தோத்தேன். பரவாயில்ல. உனக்கு இன்னும் உரைக்கவே இல்லையா? அண்ணன் தம்பி எல்லாம் அப்புறம் தான். அவன் நம்ம அண்ணன் தானே விட்டு கொடுத்தானா? என்னோட வலிய வேதனையும் உனக்கு புரியாதுடா. உங்க அப்பா தான் இந்த வீட்டுக்கு மூத்தவர். ஆனா என்ன பிரயோஜனம்? எல்லா விஷயத்திலயும் உங்க சித்தப்பாவுக்கு தான் மரியாதை, அவருக்கு தான் எல்லாமே. உங்க அப்பா பேருக்கு தான் மூத்தவர். சரி, புருஷன் தான் அப்படி, பிறந்த புள்ளையாவது எல்லாத்துலயும் முன்ன நின்னு ஜெயிச்சு காட்டுவான்னு பார்த்தா நீயும் உங்க அப்பா மாதிரியே தான் இருக்க. என்னால தாங்க முடியலடா. கட்டுறதுக்கு மாத்து புடவை இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தவதான் மங்கை. ஆனா பாரு,
அவ புருஷனும் சரி அவ புள்ளையும் சரி எல்லாத்துலயும் சிறப்பா அமைஞ்சிருக்கு. எனக்கு வாச்சது ரெண்டும் சோத்து முண்டங்க. இத பாரு, உன்னால என்னைக்குமே இனி என்ன ஜெயிக்க முடியாது. இந்த குடும்பத்துல கபடிக்கு இனிய ஒருத்தன் போதும். ஜெயிக்காத நீ எதுக்கு கபடி கபடின்னு நேரத்தை வீணடிக்கிற? போய் வேற பொழப்பு இருந்தா பாரு. இனிமே நீ கபடி விளையாடுறத பார்த்த உன்னை கொன்னே போட்டுருவேன். போடா. ஏங்க, என்னங்க? என்ன நீ என்ன சொல்ல போற? போ. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட தோத்துட்டோமேனு குற்ற உணர்ச்சியே இல்லையா? என்னங்க, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுக்கு சைலண்டாவே இருக்கீங்க? நான் என்ன பைத்தியக்காரியா? உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், தேவையில்லாம அதையே அடிக்கிறீங்க. சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த கோவத்தெல்லாம் கிரவுண்ட்ல உங்க தம்பி மேல காட்டுறது தானே? அங்க தோத்துட்டு இங்க வந்து ஏன் மேல உங்க வீரத்தெல்லாம் காட்டுறீங்களா? இது பாரு கண்மணி, கபடின்றது விளையாட்டு. அத பொம்பளைங்க உங்க சுயநலத்துக்காக வினையாக்கிடாதீங்க. உனக்கு என்னடி தெரியும் கபடி பத்தி? விளையாட்டுல வெற்றி தோல்வின்றது சகஜம் தாண்டி. ஆமா ஆமா, உங்களுக்கு தோல்வி சகஜம், இனி எனக்கு வெற்றி சகஜம். உங்களுக்கு என்ன, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவீங்க. அந்த ராசாத்தி முன்னாடி தோத்து போனவனோட பொண்டாட்டியா நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். எதை கூட நீ முடிச்சு போட்டு பேசுற? அவன் என் தம்பிடி, அவன் என் குடும்பத்துல ஒருத்தன். அவன் கிட்ட தோத்தது கூட எனக்கு வெற்றி தான். இனியன் கிட்ட தோத்தத நான் பெருமையா தான் நினைக்கிறேன். அவ எப்பேற்பட்ட பேர் தெரியுமாடி? ஐயோ, உங்களால திருத்தவே முடியாதுங்க. உங்க அப்பா மாதிரி நீங்களும் 2வது இடத்துக்கு தான் லாய்க்கு. உங்களை வச்சுக்கிட்டு நான் கனவு கண்டது ஏன் தப்புதான். கண்மணி, ஓவரா பேசிட்டே போற. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரிங்க, நான் எதுவும் பேசல, போதுமா? ஐயோ கண்மணி, சொன்ன புரிஞ்சுக்கோ. இனி எனக்கு கபடினா உசுறு வெறி. அவன் விளையாட்டுக்கு முன்னாடி நல்லா தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இங்க பாரு, இதுக்கு மேல கபடியை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ பேசுன, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன் தம்பி ஜெயிச்சிட்டான், நீ தோத்துட்டேன்னு என்ன குத்தி குத்தி காமிச்சு எனக்கும் என் தம்பிக்கு நடுவுல விரிசல் விட வைக்க பாக்குறியா? இதெல்லாம் என் கிட்ட நடக்காது. என் தம்பி ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரிடி. அவன் ஜெயிச்சிட்டு வந்தா என் தோல்ல தூக்கி வச்சுட்டு ஊரெல்லாம் ஊர்வலம் மாதிரி தூக்கிட்டு வருவேண்டி. நீ யாரடி என்கிட்ட கேட்கறதுக்கு? இன்னொரு தடவை விளையாட்டா கூட எனக்கும் என் தம்பிக்கு நடுவுல கபடியை வச்சு கேம் விளையாட பார்த்த, அவ்வளவு தாண்டி. ஜாக்கிரதை. ஆஹா, நம்மள ரொம்ப சார்ஜ் பண்றானே. முதல்ல அந்த ஜோடியை பிரிக்கணும், அப்பதான் இவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். என்ன இப்படி அரைக்குது? வயிறு எறிகிற மாதிரி அவன் தேகமும் எரிச்சல் எடுக்கும். எரிச்சல் இருக்க எரிச்சல் அது அரிப்பா அரிக்கும்.
போன் எடுக்க இவ்ளோ நேரமா? கண்மணி, நான் தமையந்தி பேசுறேன்டி. அம்மாவுக்கு முடியாம போயிடுச்சுடி. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, திடீர்னு அம்மாவுக்கு கை கால்லாம் இழுத்து வாய் கோணிடுச்சுடி. ஐயோ, அந்த கோடங்கி சொன்ன மாதிரியே நடக்குது. என்ன பண்றது? கண்மணி, என்னடி சத்தத்தையே காணோம்? அக்கா, நீ உடனே வழக்கமா நம்ம பாக்குற டாக்டர் கிட்ட அம்மாவை அழைச்சிட்டு வந்துரு. நானும் நேரா அங்க வந்துடுறேன். சீக்கிரம் வாக்கா. சரிடி. சரி. அம்மா, கண்மணி உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்றா. அவங்க வந்துடுறாளாமா. வாமா போலாம். மெதுவா எந்திரிமா. பார்த்து வாமா. அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அம்மாக்கு வயிறு வலிக்குது. ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். வயிறு வலிக்கு ஏன் வாய் கொண்டு இருக்கு? வலியில முகம் அப்படிதான் இருக்கும். பேசாம நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம். வாமா. கட்டிங் போடணும், வாய் எரிக்குது. காசு வேணும்னு கை எரிக்கி. மாமியார் சிறுபாடு காசு ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கணுமே. இதுல இருக்கான்னு பாப்போம். இல்லையே. இங்க அதுல இல்லையே. எங்க இருக்கும்? இது உள்ள இருக்குமா கீழே இருக்குமா? எங்க இருக்கும்? டைம் வேற ஆச்சு, கை படபடங்குதே. பர்சுக்குள்ள இருக்கான்னு பாப்போம். அதுல இல்லையே. இதுல இல்லையே. எங்க இருக்கும்? இல்லையே. ஒருவேளை கிச்சன்ல பருப்பு டப்பா கடுகு டப்பாக்குள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க. இல்லையே. ஆஹா, கிடைச்சிச்சு. 10 ரூபா. சரி, ஊறுகாய்க்கு 10. ஆனா கோட்டுக்கு என்ன பண்றது? ஒருவேளை பெட்ரூம்குள்ள இருக்குமோ? போய் பாத்துறோம். கை வேற ஆடுதே. பணத்தை மாமியார் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஆஹா, மாமியார் சாவி அப்படியே பீரோல வச்சிட்டு போயிருக்கு. சரி, நம்ம மாமியார் வீடு தானே, கைய வச்சிருவோம். எங்க இருக்கு பணம்? இதுல வச்சிருக்காங்களா? இதுல இல்லையே. பணம் மொத்தத்தையும் பேங்க்ல போட்டு வச்சிருப்பாவளோ? கத்தையா கிடைக்கும் பார்த்தா ஒத்தையா கூட கிடைக்கலையா? சரி, வேற வழி இல்ல. ஒரு புடவை எடுத்து வித்துற வேண்டிதான். எது நல்ல புடவை? என்னது? மோதிரம். மோதிரம். காசு கிடைக்கும்னு பார்த்தா மோதிரமே கிடைச்சிருக்க. இன்னைக்கு செம்மையா இத வச்சு குடிச்சிட வேண்டியதான். வாமா, பாத்தேன். ஏய் தமயந்தி, என்னாச்சு அத்தைக்கு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ, அதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரோம். சீக்கு கோழி மாதிரி பொத்தனாப்ல கூட்டிட்டு போறீங்க, என்னாச்சு? உடம்பு முடியல, அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரோம். என்னது டாக்டர் கிட்டயா? நகரு அத்தை, காட்டுங்க. ஐயோ, என்னது இது? கும்பகோணத்துக்கு ரோடு போட்ட மாதிரி வாய் ஆன்னு நிக்குது. ஆமா அண்ணி, அதான் பிரச்சனை. வாய் ஒரு பக்கமா இழுத்துட்டே போகுது, அதான் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரோம். எனக்கு என்னமோ இது உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தவங்க உங்க அம்மாவுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அண்ணி, எங்க அம்மாவுக்கு யாரன்னே பில்லி சூனியம் வைக்க போறாங்க? உங்க அம்மாவுக்கு ஊரே வைக்க காத்துட்டு இருக்கு. வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாசல்லயே உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு தெரிஞ்சா, அதான் எவனோ ஒருத்தன் காண்டாயிட்டு உங்க அம்மாவுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கான். சரி, நீங்க இருங்க அண்ணி, நீ வாமா. ஏய் வாமா. என்ன பண்ணலாம்? நைசா நழுவுறாங்களே. வரேன் இரு, உண்டு இல்லைன்னு பண்றேன். ஏன் கண்மணி, உன் புருஷன் தான் கபடி விளையாட போறான்னு பார்த்தா
கடைசியில ராசாத்தி புருஷன் தான் தேர்வாயிருக்கான் போல. ஹா, என்னமோ போ. இதுக்குதான் நீ அவ்ளோ அலப்பற விட்டியா? சும்மா சொல்லக்கூடாது. ராசாத்தி யோகக்காரி தான். அண்ணி, நாங்களே நொந்து போயிருக்கோம். நீங்க வேற வந்து வெறுப்பேத்தாதீங்க. அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமா? எனக்கும் வீட்ல 1000 வேலை இருக்கு. நான் வரேன். உண்மையை சொன்னா உரைக்குதாக்கும். ஒருத்தி நேரம் கிட்ட நேரத்துல. ஆமா, வரும்போது வீடு திறந்து இருந்துச்சே. மாமா எங்க? தெரியலையே. பாரு. என்ன பீரோல திறந்து இருக்கு? அம்மா, மோதிரத்தை காணுமா? நல்லா தேடி வேற அங்கதான் இருக்கும். என்னடி எங்க போச்சு? என்னாச்சு? அம்மா, வீரம் முழுக்க தேடி பார்த்துட்டேம்மா, மோதிரம் இல்ல. அக்கா, மாமா ஏதாவது எடுத்திருப்பாரா? இங்க பாரு கண்மணி, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என் புருஷன் குடிப்பாருதான், ஆனா உங்க 2 பேர் மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் கிடையாது. அம்மா, இப்போ என்ன பண்றது? அந்த மோதிரம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான். ஏற்கனவே உன் வாய் கோணிக்குச்சு. எனக்கு அரிப்பு தாங்கல. அடுத்தது ரத்த வாந்தி தான். அதுக்குள்ள மோதிரத்தை கொண்டு போய் வச்சிடலான்னு பார்த்தா இப்போ மோதிரம் காணாம போய் அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்ன பண்றதுமா? என்னங்க மாமா, காஃபி. ஏய், சந்தோஷமான மூட்ல வந்துட்டு இருக்க, நடுவுல நின்று இருக்க. நவரு. இனியா தள்ள சொன்னா தள்ளிக்க போறா. எதுக்கு அவளை கத்துற? ஆமா, அது என்ன கையில? Dress பெரியப்பா. பீரோ ஃபுல்லா Dress வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு Dress? இது கபடி பிராக்டிஸ்க்கு வாங்கின டி-ஷர்ட் பெரியப்பா. ஓ, சரி சரி, போ போ. நவரு. ராசாத்தி, இங்க வா, உட்கார். பரவாயில்ல மாமா. அட உட்காருமா. இந்த இதை எப்படி? இந்த வர. ராசாத்தி, இனிய கோச்சிட்டு போறான்னு கவலைப்படுறியா? இல்ல மாமா, அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவரை பார்க்காம இருக்கணும். இப்படி பக்கத்துல இருக்கும்போதே என்னை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாரு. அங்க போனா சுத்தமா மறந்துடுவாரு. ராசாத்தி, இனிய உன்னை மறக்காம தினமும் உன்னை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மாமா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியா? என்ன மாமா அது?